ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வைரல் கண்டென்ட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இதில் எப்படி நம்ம இந்த குழந்தைங்களுக்கோசரம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், யூடியூப்லேருந்து எவ்வளோ மணி டேர்ன் பண்ணலான்னு பாருங்களேன். இங்கே ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 10 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளோ மணி ரெவன்யூன்ட்டு நாங்கள் பாருங்கள் ப்ரூஃபோடு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரியல்டாக. இங்கே பாருங்கள், பிக்கோ சாங் வெறும் 2 மினிட்குள்ளே ரெடி பண்ணுறது. இங்கே பாருங்கள், 200 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளோ மணி மந்த்லி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 15 க்ரோஸ் வந்துருக்கு. சரிங்களா? பாருங்கள், 15 50 க்ரோஸ் மணி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? நாம் அந்த மாதிரி எப்படி நாம்ளும் சிம்பிளாக க்ரியேட் பண்ண போகிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ரியலாக நான் இங்கே பாருங்கள் ப்ரூஃபோடு காட்டியிருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், 10 பில்லியன், 4 பில்லியன், 5 மில்லியன், 18 பில்லியன். இங்கே பாருங்கள், வியூஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட்டு கிட்ஸ் சேனல்லே ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. நாட் ஃபர்கெட். சரிங்களா? எல்லா வீடியோ பார்க்குற மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அங்கே பாருங்கள், 3000 மில்லியன் பாருங்கள், 300 மில்லியன் பாருங்கள். ஜீரோ $1000 எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், க்ளவுடு, அப்புறம் ஏஐ ஃப்ளோ. சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? க்ளவுடு ஏஐக்குள்ளே போயிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே நான் க்ளவுடுக்கு போகிறேன். சரிங்களா? நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஓப்பன் பண்ணுறதா வரும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், அப்படியே இங்கே சென்ட் ஐக்கான் இருக்கும். அந்த பேஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ராம்ப்டை. அப்படி ப்ராம்ப்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும் ஒரு 10 டாபிக் வைரல் டாபிக் கொடுத்துரும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா அது வைரல் டாப்பிக்காக ஒரு 10 கொடுத்துரும். சரிங்களா? அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேரக்டரெல்லாம் வந்துடும். கேரக்டர் வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுவும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. சரிங்களா? நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி பேஸ்ட் பண்ண பின்னாடி இங்கே பாருங்கள், கேரக்டரை 10 பேராகிராஃபாக கொடுத்துரும். சரிங்களா? பாருங்கள், அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், மியூசிக் ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? நம்ம மியூசிக்கை பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஒவ்வொன்றும் இந்த வீடியோவில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஸ்டெப்பு தான். சரிங்களா? பாருங்கள், அப்படியே MP3 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், ஜஸ்ட்டு அப்படியே போகிறீங்க கூகுள். இங்கே பாருங்கள், ஜெமினி ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஜெமினியில் தான் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா? நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற மட்டும் தான் டூல்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பெய்டு வெர்ஷனை தான் நம்ம ஃப்ரீன்றத பெய்டுன்னு தான் மாற்றிருப்போம். ஏற்கனவே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஒவ்வொன்றும் நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் எதனா கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் தயார். சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் பாருங்கள், ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா வீடியோ மாதிரி இதுவும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த டைமை. சரிங்களா? ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறது மூலிமாவே இவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா நீங்கள் இதுவே ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்கள். இருந்தாலும் இப்போக்கி நீங்கள் டெய்லியும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? ஜஸ்ட்டு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரெவன்யூ வந்துடும். சரிங்களா? பட் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. சரிங்களா? உங்களுக்கு கமெண்ட் எதனா பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் முக்கியம். ஜஸ்ட்டு நான் எப்படி காப்பி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே இங்கே பாருங்கள், க்ளவுடுக்கு போகிறீங்க, அப்படியே கூகுள் ஜெமினிக்கு வரீங்க, அப்படியே சாங்கை டவுன்லோட் பண்ணுறீங்க MP3. சரிங்களா?
பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு டைமும் முக்கியம் சரிங்களா. ஜஸ்ட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒவ்வொன்றும் அப்படியே பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பாருங்கள் ரெட் கலரில் ரெட்டும் ப்ளூ எல்லோ கலர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் தான் வேஸ்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா. இந்த எல்லா வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இருந்தாலும் என்னுடைய சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்போர்ட் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் புதுசாக இருக்குது அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது எனக்கு தெரியலை அப்படின்றவங்க கூட கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. நான் யூடியூப் சேனல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. அதுக்குன்னே ஒரு வீடியோவும் போட்டுடுறேன் சரிங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா. ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் வந்து அது எப்படி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, ஒரு சேனலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது வந்து ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோவுக்கு அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டுங்க சரிங்களா. உங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலிமா, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் தான் எதுவும் தான் நடக்கும் சரிங்களா. நான் எப்படி மணி லேர்ன் பண்ணிகிட்ருக்கணும் அதே மாதிரி நீங்களும் மணி லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மணி சப்போர்ட் இருக்கும் சரிங்களா. சப்போர்ட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. 100% 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை கிடைக்கும் சரிங்களா. பாருங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காப்பி பேஸ்ட் பண்ண மூலியமாகவே யூடியூப்பில் மணி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. இதில் வந்து நீங்கள் தான் லேட்டாக இருக்காதீங்க சரிங்களா. ஃபாஸ்ட்டாக இருங்க. இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எதுக்குன்னா வீடியோ வந்து எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லணும், ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து பேசலாம் சரிங்களா. கமெண்ட் பண்ணுற போது நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவும் பேசலாம் சரிங்களா. நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி கூட பண்ணலாம் சரிங்களா. பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ஒவ்வொன்றும் பாருங்கள் 10வது வந்துட்டோம் சரிங்களா. ஃபைனலாக மியூசிக் வந்து ரெடியாக போகுது சரிங்களா. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் காப்பி பேஸ்ட். ஃபஸ்ட்டு க்ளவுடுக்கு போகிறீங்க, க்ளவுட்லேருந்து பாருங்கள், க்ளவுட்லேருந்து அதை வந்து 10 காப்பி கொடுத்துரும், அதுலேருந்து மியூசிக் எஸ் கொடுக்குறீங்க. இங்கே பாருங்கள் 10வது க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபைனலாக முடிஞ்சு. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸ் தான் இது. அது வரைக்கும் நீங்கள் வந்து மியூசிக் ப்ராம்ப்ட் ரெடி ஆகிடுச்சு, மியூசிக்கும் முடிஞ்சு. இங்கே பாருங்கள் ஸ்கிரிப்டிலேருந்து ஐடியாவிலேருந்து மியூசிக் ப்ராம்ப்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறத பார்க்க போகிறோம் சரிங்களா. பாருங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்க பேஸ்ட் பண்ணிங்க, அதே மாதிரி தான் ஸ்டெப் சரிங்களா. ஒவ்வொன்றும் காப்பி பண்ணுற ஸ்டெப்பு தான். அப்படியே இங்கே பாருங்கள் நியூ டேப் கொடுக்குறீங்க, நியூ டேப்லேருந்து அப்படியே இங்கே பாருங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு கிவன் ப்ராம்ப்ட்டு கூட போங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படியே இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு நெட்வொர்க் எதுனா ப்ராப்ளம் இருந்துச்சா கூட நெட்டு வர தவிர பாருங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் அப்படியே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறீங்க, மோர் ஆப்ஷனை கொடுக்குறீங்க, அங்கே பாருங்கள் அப்படியே மியூசிக் ப்ராம்ப்ட்டை கொடுக்குறீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் சரிங்களா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறதுக்கோசரம் தான் மறுபடியும் போட்டு காட்டுறேன் சரிங்களா. இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ வந்து ரிப்ளே ஓசரம் தான் போட்டேன் சரிங்களா. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சாலும் கேட்கலாம் சரிங்களா. பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எதனா பாருங்கள் நீங்கள் மறந்துடுவீங்க, சரி உங்களுக்கு புரியலன்றதுக்கோசரம் மறுபடியும் ரிப்பீட்டடாக போடுறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், எது இருந்தாலும் ட்ரை பண்ணால் தான் நடக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படியே இந்த எல்லா வீடியோ மாதிரி பார்த்துட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலராக நம்ம வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிடைக்கும் சரிங்களா. எந்த ஒரு வேலையும் இப்போ ரன்னிங் போனீங்கன்னா, ஒரு ஆர்மிக்கு போகிறீங்கன்னா கூட டெய்லியும் ரன்னிங் போனால் தான் அது மாதிரி தான். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது சரிங்களா. ப்ராக்டிஸ் தான் ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியும் ஒரு நைட்டில் ஒரு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு 1 ஹவர் மட்டும், ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் வந்து இது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஃப்ரீ ஃபயர் கேம் விளாடும் போது, இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக மூவி பார்க்குற டைமு, ஜஸ்ட் எதனா ஒரு டைம் வந்து உங்கள் இதுக்காக ஒதுக்கோங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியல, இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்காக டைம் ஒதுக்கி தான் ஆகணும் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் சரிங்களா.
இந்த டைமில் ஒரு டெய்லியும் ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஐடியா வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ணணும், இல்லை வாரத்துக்கு ஒன்றுனா கூட சண்டே இல்லை சாட்டர்டே ஜஸ்ட்டு 2 நாள் எதுனா ஒன்று ஜஸ்ட்டு வீக்லி ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு தயாராக இருங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் வந்து மேக் பண்ணேன், எனக்கு சப்போர்ட்டிவே இருந்துச்சு. சரிங்களா? அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு, நான் வந்து போடுறது கரெக்டாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? பட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுதா இல்லைன்னு எனக்கு தெரியணும்ல. பட் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஏதாச்சும் ஒன்றுன்னா கூட டவுன்லோட் பண்ணி ஒரு டவுட் வந்துச்சுன்னா கூட அதுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட நான் வந்து கிளியர் பண்ணி தருவேன். சரிங்களா? யூடியூப்பில் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட இதுக்கு முன்னாடி வந்து நான் எக்கச்சக்கமான பேருக்கு வந்து நான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தேன். சரிங்களா? உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட்டில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கே பாருங்கள், உங்களோட டைம் போயிட்டுருக்கு. சரிங்களா? யாரெல்லாம் இது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, இன்னும் இதெல்லாம் பார்த்தாச்சு அது மாதிரியெல்லாம் ஒரு சொல்கிறதுனா சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய கருத்து வந்து எனக்கு வந்து தேவை. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா நாலேஜ் கொடுத்துருவேன். சரிங்களா? ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், காப்பி பேஸ்ட். சரிங்களா? ஒவ்வொன்றும் காப்பி பண்ணுற ஸ்டெப்பு தான் அங்கே பாருங்கள். உங்களுக்கு வந்து ரிப்ளை மறுபடியும் போட்டு காட்டாச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு காப்பி. சரிங்களா? க்ளவுடில் வரீங்க, காப்பி பண்ணுறீங்க, டைட்டில் கொடுக்குறீங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? பாருங்கள், மியூசிக் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகி இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறது கேரக்டரை வந்து சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படியே எஸ் ஐக்கான் தான் பாருங்கள், மேலே முடிஞ்சா அப்படியே உடனே இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் கேரக்டர் இமேஜ் வந்துடும். சரிங்களா? அப்படியே இங்கே பாருங்கள் காப்பி பண்ணுறீங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இது வந்து ChatGPTக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து இங்கே பாருங்கள் 4 ஒரு 5 இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி தந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தாச்சு, நம்மளுடைய கேரக்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் யூனிகான் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரே கிளிக் தான். இங்கே பாருங்கள் யூனிகான் வந்து இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரே கிளிக். அங்கே வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க, அப்படியே ஒரு சென்ட் ஐக்கான் கிளிக் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. பாருங்கள், உங்களுக்காக மறுபடியும் போடுறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, ப்ராம்ப்டை கிளிக் பண்ணுறீங்க, அப்புறம் அங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, இமேஜ் க்ரியேட். பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் ஆகுது. இங்கே பாருங்கள், வாவ் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததில்ல, ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு எப்படின்னா மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறவங்க இருக்காங்கன்ட்டு ஒரு லைக் நான் வந்து உங்களுக்குன்னே ஒரு தனி போடுவேன். சரிங்களா? தனியாக வந்து உங்களுக்குன்னே தனியாக வீடியோ வந்து கண்டென்ட் வந்து புது நியூ அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குவேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாரெல்லாம் இன்னுமே இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? ஒரே கிளிக் தான், ஜஸ்ட்டு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட். பாருங்கள், செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சினிமாட்டிக் இமேஜும் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து இமேஜ் பாருங்கள், கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கெட் ஸ்டார்ட், அதில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 1000 கிரெடிட் வந்து ஃப்ரீ. சரிங்களா? அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த வந்து ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நியூ சார்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கெட் ஸ்டார்ட். இங்கே பாருங்கள் ரைட் சைடில் நாங்கள் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே இருங்க. இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து சினிமாட்டிக்காக இருக்கும். அது வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே கூகுள் ஃப்ளோ போங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே 16:9 வச்சுக்கோங்க. 9 வச்சுட்டு நேனோ பனானோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொரு இமேஜும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் அப்படியே சென்ட் ஐக்கானை கொடுக்குறீங்க. சென்ட் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் 2ன்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? 2xன்னு கொடுத்தேன். அது வந்து
மாற்றிக்கோங்க சரிங்களா. இப்போ 1 வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. 1 கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கிரெடிட் ஆகும் சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு 1000 கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து டபுள்னு கூட கொடுத்துக்காதீங்க சரிங்களா. சிங்கிளாகவே கொடுங்க. இங்கே பாருங்கள் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சினிமாட்டிக்காக இங்கே பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணும்போது அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டவுன்லோட் பண்ணுற போது நீங்கள் இல்லைனா நேம் வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் அப்படியே க்ளவுடுக்கு போகிறீங்க. அப்படியே இங்கே வந்து இமேஜ் ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க. சினிமாட்டிக் வந்து காப்பி ஆகிடுது சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. அப்படியே சென்ட் ஐக்கானை கொடுக்குறீங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் இதில் என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறீங்க. ஏற்கனவே இமேஜ் ஒரு மியூசிக் ரெடி ஆகிடுச்சு, ஒரு கேரக்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சினிமாட்டிக்காக இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு கமெண்ட்டு, ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்னங்க கஷ்டம் சரிங்களா. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. பாருங்கள் ஒவ்வொரு கிளிக்குமே ஒன்றும் முக்கியம் சரிங்களா. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாருங்கள் எதனா ஒன்று ப்ராப்ளம் வச்சுன்னா கூட எனக்கு எந்த ப்ராப்ளம் ஆச்சோ அதே ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா. இது எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ, பட்டு எனக்கு வந்து இஷ்யூ ஆகிடுச்சு சரிங்களா. அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சரிங்களா. பாருங்கள் டவுன்லோட் ஐக்கானு கொடுக்குறீங்க. அப்படியே டவுன்லோட் பண்ணுறீங்க சரிங்களா. இது வந்து நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா. நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சரிங்களா. ஒவ்வொன்றும் ரீநேம் கொடுத்துட்டு ஒன்றொன்றும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் ஏற்கனவே இங்கே பாருங்கள் 3வது ப்ராம்ப்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. 3வது இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். வேறு லெவல் இருக்குல்ல. இந்த மாதிரி சப்போர்ட்டிவிட்டியெல்லாம் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. இந்த மாதிரி எடிட்டிங்கெல்லாம் இங்கே பாருங்கள் வேறு லெவலு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் 4வது சீனுக்கு வந்தாச்சு. 4வது இமேஜிங் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கானை கிளிக் கொடுத்தாச்சு. பாருங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணுறீங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் அப்படியே தான் சரிங்களா. இங்கே காப்பி பண்ணுறீங்க க்ளவுடில். பாருங்கள் க்ளவுடில் காப்பி பண்ணுறீங்க. 5வதுக்கு வந்துட்டோம். 5வதுலேருந்து வந்து அப்படியே இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட்லேருந்து சென்ட் ஐக்கானை கொடுக்குறோம் சரிங்களா. வேறு எந்த ஸ்டெப்புமே இல்லை ப்ரோ. நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் நான் அந்த மாதிரி மெத்தடை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கிற ஸ்டெப்பு ப்ரோ இதெல்லாம் வேறு லெவலில் இருந்து பாருங்கள். 7 வீடியோஸில் சப்ஸ்கிரைபரில் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கி வச்சுருக்காங்க சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு 7 வீடியோ தான். ஜஸ்ட்டு 7 வீடியோன்னா கூட அதில் வந்து 7 மினிட் கூட இல்லை. ஜஸ்ட்டு 2 மினிட் 30 மினிட்ஸ் சரிங்களா. பாருங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா கூட 30 ஒரு செகண்டுக்கும் பாருங்கள் ஜெமினி கிட்ட கொடுத்தும் போது கூட 30 செகண்டு கொடுத்துரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட 10 செகண்ட் 10 வீடியோனா 10 சாங்குனா கூட ஒரு அதுலேயே 3 நிமிஷம் வந்துடும் சரிங்களா. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கூட இதெல்லாம் நீங்கள் ரிஸ்க்கே எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். நம்மளுடைய வாட்ச் ஹவர் சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் அவங்களே வாட்ச் ஹவர்ஸெல்லாம் ஏற்றி ஊற்றுருவாங்க சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ கண்டென்ட் மட்டும் போட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் சரிங்களா. ஜஸ்ட்டு நான் பண்ணுறத அப்படியே காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணுங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. அப்படியே நான் எங்கே எது கிளிக் பண்ணுறனோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க சரிங்களா. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் இந்த வீடியோவில் எங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியலைன்றது எனக்கு தெரியும் சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சால் தான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் ஒரு எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டவுட் இருந்தால் தான் நீங்கள் வந்து முன்னேறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. எது இருந்தாலும் டவுட்டு வந்து க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு புரியல எதனா தெரியல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கமெண்ட் பண்ணுறதுல என்ன ஆகிறதில்ல சரிங்களா. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும் யூடியூப்பில், ஜஸ்ட்டு உங்களுடைய சேனல் எப்படி வைக்கணுன்றதுலேருந்து எல்லாமே சொல்லுவேன் சரிங்களா. உங்களுடைய பேர் வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர் வந்து சக்தின்னு இருக்கா இல்லை மதன் வேலு அந்த மாதிரி எதனா சக்தி மதன் ஜஸ்ட்டு வேறு என்ன லேடிஸ் இருக்கட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது வந்து ஃபேஸில்
சரிங்களா. நோ ஃபேஸ் நோ வாய்ஸ் சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க ஜஸ்ட்டு சரிங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்கள், நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவேன், அதை வந்து காப்பி பண்ணிக்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துட்றேன் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்றேன், அதை வந்து காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. க்ளவுடுக்கு போகிறீங்க, க்ளவுட்லேருந்து அப்படியே இமேஜ் ஒரு வைரல் ஒரு 10 கொடுத்துருது சரிங்களா. 10 டாபிக் கொடுத்துரும். 10 டாபிக் கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து எஸ்ன்னு கொடுக்காதீங்க சரிங்களா. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா. அந்த 10 டாப்பிக்கில் ஒரு டாபிக் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஏற்கனவே நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் பாருங்கள், அப்படியே எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் ப்ராம்ப்டை வந்து கொடுத்துரும் சரிங்களா. ஜஸ்ட்டு அங்கே மியூசிக் ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க, ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து இது கொடுத்துரும் சரிங்களா. கேரக்டரோட ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துரும் சரிங்களா. கேரக்டரை வந்து அப்புறம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி சினிமாட்டிக் ஜஸ்ட்டு சினிமாட்டிக் யூஸ் அந்த வந்து மியூசிக் ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி எப்படி பேஸ்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி கூகுள் ஃப்ளோ போயிடுவீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது ஜெமினிக்கு போனீங்க சரிங்களா. மியூசிக் ப்ராம்ப்ட்டுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஃப்ளோக்கு போகிறீங்க, இதுவும் ஃப்ரீ தான் அதுவும் ஃப்ரீ தான் சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட், எப்படி ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட். கூகுள் ஜெமினியை கூட கண்டிப்பாக ஒரு ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாகவே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா. உங்களுக்கு ஜியோ இருந்தால் பெஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஜியோவெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுறது நான் தயார் சரிங்களா. இந்த மாதிரி வீடியோலாம் ஒன்றுமே பார்த்துட்டீங்கன்னா 20 மினிட் பார்த்துட்டீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கண்டென்ட் வந்து முடிச்சாச்சு சரிங்களா. ஜஸ்ட்டுங்க பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட் ஆகிடுச்சு. அதில் உங்களுக்கு வந்து இமேஜ் எப்படி மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு, எப்படி கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், பாதி ஸ்கிரிப்டே முடிஞ்சுங்க. ஜஸ்ட்டு யாரே இருக்கலாம், இது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஒரு தம்ப்நெயிலை போடுங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணுறேன், யாரெல்லாம் தம்ப்நெயில் போடுறீங்க சரிங்களா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜாஸ்தியாக இருக்கீங்க எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து அல்காரிதம் வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட்டு வீடியோ தான் பார்க்குறாங்க, யாரும் லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் விஜய் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டெப்பு என்னென்ன புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அவங்க வந்து டெய்லியும் வந்து அதை ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க சரிங்களா. அந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் வந்து மைண்ட் செட் இருக்கும் சரிங்களா. நான் இப்போ ஜஸ்ட்டு எப்படின்னா, நான் வந்து பாடி பில்டர் ஆகணும்னா ஒரே நாளில் ஆக முடியாது சரிங்களா. அதே மாதிரி ஜிம்முக்கு போனால் தான் ஆகும். ஜிம்முக்கு போகிறதும் இல்லாத நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எது ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே நடக்காது சரிங்களா. ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ், டெய்லியும் ப்ராக்டிஸ், ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும் சரிங்களா. ஜஸ்ட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா முடியாது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு சொம்ப குடிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு க்ரியேட் பண்ணுற போதும் ஜஸ்ட்டு அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சரிங்களா. பாருங்கள் எத்தனை வீடியோ போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படியே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு 1 2 3 நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட்டும் வந்து அதில் வந்து ரீநேம் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கே பாருங்கள், அது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரீநேம்னு அதிலே இருக்குது, அதை வந்து கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் எத்தனை ப்ராம்ப்ட் ஆகிக்குது பாருங்கள். பாருங்கள் 17 ஆகிடுச்சு சரிங்களா. யாரெல்லாம் இது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ எனக்கு என்ன போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் இருக்காமல் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருங்க சரிங்களா. எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டென்ட் ஏன் அதை பற்றி சொல்கிறாங்க, இந்த வீடியோ இந்த டைமிங் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்றது வந்து உங்களுக்கு மைண்ட் செட் வரணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது. நம்ம போடுற வீடியோ கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வரணும் சரிங்களா. அவங்களுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாவே அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. நாம் இந்த வீடியோ பார்த்துருக்கோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் சரிங்களா. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அங்கே பாருங்கள் ஃபைனல் ஸ்டெப்புக்கே வந்துட்டோம் சரிங்களா. ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா பாருங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் சரிங்களா. ஜஸ்ட்டு சினிமாட்டிக்காக அங்கே பாருங்கள்
ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறீங்க. மோஷன் ப்ராம்ப்டை வந்து பாருங்கள் கூகுள் ஃப்ளோ ஏஐயில் வந்து வீடியோ க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு அப்படியே உங்கள் பாருங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆட் இமேஜை கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துங்க. அப்படியே ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோன்னு க்ரியேட்டை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படியே ஜஸ்ட் ஒவ்வொன்றும் அங்கே பாருங்கள் அப்ரூவ்டு கேட்கும். சரிங்களா, ஒவ்வொரு வீடியோவுக்கும் அப்ரூவ்டு கேட்கும். நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்ரூவ்டு கேட்காது. ஜஸ்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்ரூவ்டு கேட்கும். பாருங்கள் அப்ரூவ்டு கேட்ட பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வீடியோ க்ரியேட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து அப்ரூவ்டு கேட்காது. ஜஸ்ட்டு 4-5 வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் வேணுமா, இல்லை ஒரு 9 மினிட்ஸ், ஜஸ்ட்டு 6, 8 அந்த மாதிரி வரும். சரிங்களா, அங்கே பாருங்கள் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அங்கே க்ளவுடுக்கு போகிறீங்க, காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க. இங்கே டவுன்லோடில் போயிட்டு 7 பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் வந்து 1 மந்த் வரையும் அங்கே பாருங்கள் ஃப்ரீயாக வந்து 1080 வந்து வந்துடும். சரிங்களா, அந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா, பாருங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க, இங்கே வந்து பேஸ்ட் ஐக்கானை கொடுக்குறீங்க. சரிங்களா, அங்கே பாருங்கள் இமேஜை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 8வது வந்துடும். சரிங்களா, 8வது வந்துட்டுன்னா நீங்கள் பாருங்கள் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணுறத வரும், ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அங்கே வந்து எத்தனை செகண்டுன்னு வரும் கேட்கும். சரிங்களா, எத்தனை செகண்டுன்னு வரும்போது அங்கே வந்து 6 கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு 6 பாருங்க வந்தாச்சா பாருங்க. ஜஸ்ட்டு அது வந்து டைமிங் லைன் தான். சரிங்களா, அதில் வந்து 4 செகண்ட் வேணுமா இல்லை 6 செகண்ட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து 10 கூட கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா, ஜஸ்ட்டு அது வந்து 10 ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓகே, ஐ அப்ரிஷியேட். சரிங்களா, ஜஸ்ட்டு அவங்க வந்து லிமிட்டடும் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க 10 வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, வீடியோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா, ஜஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு 2-3 கிரெடிட் மட்டும்தான் அப்படி அந்த மாதிரி எல்லாம் தருவாங்க. ஜஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து கிரெடிட் வந்து ஸ்கோர் வந்து கம்மியாகும். சரிங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் 6 கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கும் இதுக்கும் 4 செகண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்து 6 கொடுத்துக்கோங்க. என்னைய கேட்டால் நான் வந்து 6 தான் கொடுத்தேன். சரிங்களா, ஜஸ்ட்டு ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே காப்பி பண்ணுறீங்க. பாருங்கள் டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றும் ரீநேம் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்கள் நான் அதவும் சொல்லிடுறேன். சரிங்களா, நான் வந்து எந்த DaVinci Resolve ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டன்ட் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணிங்க. யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் சரிங்களா எதனா ஒன்று க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணணுமானா கூட இந்த ஏஐ வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, பட் எடிட்டிங் வந்து அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். சரிங்களா, அந்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஏற்கனவே டைமிங் லைன் போயிட்டுருக்கு. சரிங்களா, அதனால் நான் இந்த வீடியோவை வந்து மொத்தமாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து மொத்தமாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். சரிங்களா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் வந்து இப்போ முன்னேற்றத்தின் வழியில் போயிருக்கீங்க. சரிங்களா, அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து புரியல. சரிங்களா, ஜஸ்ட்டு இந்த பாருங்கள் காப்பி பண்ணுறீங்க, க்ளவுடில் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ளோ ஏன்னு பாருங்க, அங்கே வீடியோ க்ரியேட்னு கொடுக்குறீங்க, அங்கே வந்து பேஸ்ட்டு கொடுக்குறீங்க. பேஸ்ட் ஐக்கானை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அப்ரூவ்டு கேட்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஜென்ரேட் கொடுக்கும்போது அப்ரூவ்டு கேட்கும். அப்ரூவ்டு கொடுத்த பின்னாடி இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு மறுபடியும் அந்த டெஃபினேஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த அப்ரூவ்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வீடியோ வந்து க்ரியேட் ஆகிட்டு. சரிங்களா, பெஸ்ட்டு ஒவ்வொன்றும் பெஸ்ட்டுன்னு ஐடியா தான் இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா பார்க்கலாம். ஹலோ, ஒன்றுமே எக்ஸைட்மெண்ட்டாக இல்லையா? ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ்க்காக ஒரு 2000 3000 வரையும் பேமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா,
பெய்டு வெர்ஷனாக போயிட்டுருக்கு சரிங்களா. சில பேருக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன் சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறது மூலிமாவே இவ்வளோ மணி லேர்ன் பண்ணலான்றது உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீயாக சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா. ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. எல்லோரும் பெய்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் 10,000 5,000 இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து பெய்டுக்கு போயிடுறாங்க சரிங்களா. மணி இருக்கிறவங்க மணிக்கு பெய்டுக்கு போயிடுறாங்க. ஜஸ்ட்டு மணி இல்லைன்ற போது மணியை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும், பேசிவாக இன்கம் ரெடி பண்ணணும், மணி என்கிட்ட இல்லை அப்படின்ற போது யூடியூப் பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்தே நெட்டு வந்துடுது. நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ண போறீங்க. நான் சொல்கிற காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே யூஸ் பண்ணி போகிறீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. பட் எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட்டு நானும் இந்த மாதிரி லேர்னிங் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ஒவ்வொன்றும் பிஸ்னஸ் ஐடியாவெல்லாம் ஒன்று எந்தெந்த பேசிவ் இன்கம் எந்தெந்த மூலிமா வருதுன்னு நான் உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மாதிரி அதனால தான் நம்ம சேனலுக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சரிங்களா. பாருங்கள் ஒரே காப்பி பேஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து எத்தனாவது க்ரியேட் பண்ணிட்டுருன்னா வந்து ஏற்கனவே 10th போய்ட்டோம் சரிங்களா. ஜஸ்ட்டு நம்ம வந்து 70 வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா. 6x17 ஒரு 1.5 மணி நேரம். அதில் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் எவ்வளோ யூனிக்காக சினிமாட்டிக்காக பாருங்கள். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஐக்கான் கொடுக்குறீங்க, 1:18 கொடுக்குறீங்க, 1080 கொடுக்குறீங்க. இங்கே பாருங்கள் 9th வந்துட்டோம் சரிங்களா. 9th வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. ஃப்ளோ ஏஐக்கு வந்துட்டிங்க. அப்படியே இதுவெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது ப்ரோ. எத்தனை நாள் வரையும் ஃப்ரீயாக இருக்கான்னு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து மணி லேர்ன் பண்ணலான்னு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ ஒன்றுமே உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இது புரியல சொல்லுங்கள். ஜஸ்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போயிட்டு இந்த வீடியோ வந்து புரியல, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, பட் லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆகலை, அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அதை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே டைமும் போயிட்டுருக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவோங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் காப்பி பேஸ்ட் சரிங்களா. க்ளவுடுக்கு போகிறீங்க, அப்படியே காப்பி பண்ணுறீங்க, மோஷன் ப்ராம்ப்ட் சரிங்களா. மாற்றி பண்ணாதீங்க. இங்கே வந்து இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும் சரிங்களா. அங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே பாருங்கள் அப்லோடு கேட்கும். ஏன் நான் அந்த அப்லோடு கேட்குதுன்னா நீங்கள் ஹியூமன் தான் கேட்குதா இல்லை கிரெடிட் ஸ்கோர் வந்து குறைக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் அப்படி 10 வீடியோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா தட் மீன்ஸ் 10 செகண்டு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் அவங்க வந்து 15 கிரெடிட் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 கிரெடிட் வந்து எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறது. என்னுடைய சஜஷன் என்னென்னா 6 கொடுத்துக்கோங்க சரிங்களா. பெஸ்ட் ஆப்ஷன் உங்கள் வருங்க. அப்படியே 1080 வந்து அப்படியே அந்த ரேஷியோவில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா. குவாலிட்டியை பார்த்தா தான் அந்த பசங்களுக்கு வந்து கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருவீங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ண தான் போகிறீங்க, ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வரும் சரிங்களா. இந்த வீடியோ வந்து லாங்காக இருக்குதுன்னு யாரெல்லாம் நினச்சிங்க சொல்லுங்கள். பாருங்கள் ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா. பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பேன் சரிங்களா. பட் நீங்கள் ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு புரியலன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் நான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த லைனில் போங்க, இந்த டாபிக் போனீங்கன்னா அதில் பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பீங்க சரிங்களா. அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருப்பேன் சரிங்களா. இல்லை நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோ கூட க்ரியேட் பண்ணி போடுவேன் சரிங்களா. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் ப்ரோ எனக்கு எது ஒன்றும் தெரியும் சரிங்களா. உங்களுக்கு வந்து மணி லேர்ன் பண்ணுறது ஐடியா இருக்கா, சப்போர்ட் பண்ணவா என்னான்ட்டு சரிங்களா. நீங்கள் பார்த்துட்டு ஒரு வீடியோவும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த நாளில் எத்தனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு உங்களுக்கு கணக்கே இல்லாத பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் போகிறது மட்டும் தான் தெரியும் சரிங்களா. எத்தனை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, எத்தனை மெசேஜ் பண்ணுறது கூட கவுண்டிங் ஆகாது. ஜஸ்ட்டு நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போந்தே பேசிவ் இன்கம் 2016 இருக்கீங்கன்னா
கண்டிப்பாக பேசிவ் இன்கம் ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து 25 இயர்ஸுக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக நீங்கள் இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு 26க்குள்ளே ரெடி பண்ணிங்கன்னா தான். இப்போவே நீங்கள் 25 ஆயிடுச்சா, பட் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. நம்ம முயற்சி வந்து கைவிடப்படக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம் சரிங்களா. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறபோது நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. மணி லோன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொன்றும் ஹார்ட் ஒர்க்கர் சரிங்களா. நான் எப்படி ப்ரோ டைம் ஆகும் எனக்கு. ஜஸ்ட் அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9 to 5 ஜாப் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்து இது வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எப்படின்னா உடம்பு பெயின் சரிங்களா. ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு புரியுது சரிங்களா. நானும் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து தான் இருந்தேன் சரிங்களா. ஜஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பேசிவ் இன்கமாக ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு பேசிவ் இன்கம்மாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அப்புறம் உங்களுக்கு மணி லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து டாபிக் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகும். அப்படியே கொஞ்சம் மைண்ட் செட் வர நீங்களே கொஞ்சம் யூனிக்காக ரெடி பண்ணுவீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆகும் ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா காலையில் டைம் நான் உங்களுக்காக தான் வீடியோ போய்ட்டுருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையிலே நீங்கள் இதை மார்னிங் எடுத்து வச்சு உடனே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 10 மணிக்குள்ளே 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா. ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் இமேஜை கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அப்படியே சென்ட் ஐக்கான் கொடுக்குறீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆகுது சரிங்களா. கூகுள் ஃப்ளோவில் ஏஐ கொடுத்து நீங்கள் வந்து ஏஐ ஃப்ளோவும் கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக அப்படியே க்ரெடிட் ஆகணும் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு வரணும்ல. ஏன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணுற போது நீங்கள் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இந்த வீடியோ பார்க்கணும். உடனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து நாலேஜ் வந்து தராங்க சரிங்களா. ஜஸ்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க சரிங்களா. நீங்கள் முயற்சி எடுக்க வரைக்கும் முயற்சின்றது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த டைம் இல்லைக்கடி நான் என்ன மாதிரி டேட்டா ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஃபைனலாக பார்க்குற போது நான் வந்து ஒரு அவேர்னஸ் ஸ்கோர் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து புரியணும் சரிங்களா. ஒரு நாலேஜ் கோர்ஸர் தான் சொல்கிறேன் சரிங்களா. மணி ப்ராப்ளம் வரக்கூடாது சரிங்களா. ஒரு நாலேஜ் கோர்ஸர் தான் சொல்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் மூலிமாவே இவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்கு. பட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து தெரியாது இருக்குது சரிங்களா. ஜஸ்ட் 9 to 5 ஜாபுக்கு போகிறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டு வராது சரிங்களா. ஜஸ்ட்டு இன்றைக்கி சாயந்தரம் போகிறோம் அப்படி வரோம் அந்த மாதிரி டைம் ஆகுது, அந்த மாதிரி டைமிங்லேயே ஓடிட்டுப்பாங்க சரிங்களா. அந்த டைமிங்கை ஒதுக்கிக்கோங்க. அதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பசங்க கூட சுற்றுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ட்ரிக் ஐடியா அந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் தரேன் சரிங்களா. என்னடா நம்ம தொண்ணு பேசிகிட்டே இருக்கானுங்க யோசிக்காதீங்க சரிங்களா. பட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற டைம் வந்து எனக்கும் நானும் டைமிங் வந்து வச்சுருப்பேன், அலாரம் வச்சுருப்பேன் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. எது ஒன்றும் டைமிங் வந்து நம்ம தான் டைம் பின்னாடி போகிறோம் சரிங்களா. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம் வந்து இந்த நிமிஷம் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. அதனால தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஒவ்வொன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா கூட அது வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வேலைக்கு வந்து போக மாட்டீங்க, நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து செய்ய மாட்டீங்கன்றது ஒரு மைண்ட் செட்டு ப்ரோ. நான் சொல்கிறேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சரிங்களா, 2 பேருக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு வேலையை எடுத்தீங்கன்னாவே அந்த 10 நிமிஷமாக நினைக்கட்டும் 1 hour நினைக்கட்டும் ஒரு 1 day இருந்தாலும் அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னாவே ஜஸ்ட்டு இதோட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் புரியுதா. பட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதில் நான் பெஸ்ட் ஆப்ஷனிட்டி தான் சொன்னேன்
சரிங்களா. இதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது, பியூர் ஃப்ரீ. நான் வந்து சொன்னேன்ல, காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், அப்படியே ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எந்த ஃபோட்டோவும் உங்களுடைய ஃபோட்டோ கொடுக்க தேவையில்ல சரிங்களா. அப்படியே மியூசிக் வந்து கிரியேட் ஆகுது, அப்படியே இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா. நான் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ மாதிரி எக்கச்சக்கமான வீடியோலாம் இருக்குது ப்ரோ. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வந்து நான் டேரெக்டாக தான் கேள்வியே கேட்குறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க கூட டேரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா. சப்போர்ட் பண்ணுவேன்னா என்ன எப்படின்னா, நான் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா. 24 ஹவர்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? உங்களுக்குள்ளே இப்போ உடனே உங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு விசை வரணும் சரிங்களா. நம்ம வந்து 9 to 5 ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு நாள் லீவ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து மணி பிரச்சனை வரும் சரிங்களா. அதே நீங்கள் இந்த ஒரு வீடியோ போட்டிங்கன்னாவே அது மூலிமா நீங்கள் ஒரு நண்பர்களே, ஒவ்வொரு முறை நம்முடைய வீடியோக்கள்ல இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் ப்ரோ விஷ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட அந்த ஸ்பெஷல் நாளை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்தத்தான் உங்க சார்பா இந்த ஆதரவற்ற இல்லத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சேனல் மூலமா ஒவ்வொரு முறையும் சுவையான உணவு வழங்கி அவங்களோட பசியை ஆத்திக்கிட்டே இருக்கோம். அவங்க முகத்துல பார்க்கிற இந்த சிரிப்புக்கு காரணம் நீங்க தான். நீங்க நம்ம சேனலுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு லைக், ஷேர் மற்றும் சப்போர்ட் வெறும் வியூஸா மட்டும் போறதில்ல, அது இங்க இருக்கிற ஒரு குழந்தையோட பசியை போக்குற உணவா மாறுது. சக்தி ஃப்ளாக் A23ல நீங்க பார்க்கிற இந்த வீடியோ சாதாரண விஷயம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இத வெறும் வியூஸா மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்போர்ட்டும் யாரோ ஒருத்தருடைய பசியை போக்கக்கூடிய ஆக சிறந்த உன்னதமான உதவி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாம் இணைந்து இன்னும் பல முகங்களில் மகிழ்ச்சியை விதைப்போம். அனைவருக்கும் நன்றி.